Hi frenemies, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருஷம் பிறந்தாலே வந்துருவாங்க ராசி பலன்களை எடுத்துக்கிட்டு காலையிலே உட்காந்துருவாங்க சன் டிவியில. நான் வந்துட்டு இதெல்லாம் நம்புற ஆள் கிடையாது, நான் நம்பவும் மாட்டேன். நான் வந்துட்டு ஆக்சுவலா சாமியவே பெருசா நம்ப மாட்டேன். யாராவது ராசி பலன்லாம் நம்புவீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. நான் खत्म बाय बाय टाटा गुड बाय गया ராஜிபிட்ட கேட்டு சும்மா சொல்ல போறேன். ஐம் பிகமிங் ஆஸ்ட்ராலஜர். இந்த ராசி பலன் இதனால எனக்கு எப்படி பார்ப்பேன்னா, 30, 20 அதெல்லாம் கொடுத்து வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா போய் பார்ப்பேன். அவன் என்ன மாதிரி சொல்லுவான். கல்யாண சுந்தரம். ஆமாங்க. அப்பா பேரு ஆறுமுகம், அம்மா பேரு முனியம்மா. கரெக்டா சொன்னீங்க. அக்கா ஒருத்தர் இருக்காங்க. பார்த்தா எனக்கு அது தெரியல, எனக்கு அது ஒரு மாதிரி அது மேல எனக்கு ஒரு ஃபேண்டசின்னு வைங்களேன். எனக்கு அது கேட்க பிடிக்கும் என்ன சொல்றான்னு. அவன் பாட்டுக்கு ஏதாவது தண்டபத்தை சொல்லுவான். அவள்தான் இதை பண்ணலன்னா நீங்க சுத்துருவீங்க நாளைக்கு நாளானைக்கு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நடக்கும், நடக்காமலையும் இருக்கலாம். அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன். நம்புறதும் நம்பாததும் நான் நம்ப மாட்டேன், அவ்வளவுதான். ஆனா நான் அந்த மாதிரி பார்ப்பேன். எங்க அம்மாவை கூப்பிட்டு போய் தான் பார்ப்பேன். ஏன்னே தெரியல, மண்டையில கோளாறு பிரச்சனைங்கிற மாதிரியானால நான் எதை பண்ணா பிரச்சனை வருமோ அதை போய் தான் நான் பண்ணுவேன். அப்புறம் ஒரு தாட்டி காலேஜில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏதோ பர்த்டே ட்ரீட்டு, என் ஃப்ரெண்டு தன்னோட பர்த்டே ட்ரீட்டை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் போனோம். நான் அவர் உட்காந்து அந்த கை இது பார்த்தாரா, நாங்கள் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் பார்த்துட்டு நாங்கள் சிரிச்சுக்கிட்டு நாங்கள் கலாய்க்கிறதுக்கு பார்க்குறோம் அவர்கிட்ட. அவர் வேற எங்கள் காதல் வாழ்க்கைங்கய்யா அப்படின்லாம் கேட்டு அந்த டெம்ப்ளேட் எல்லாம் வந்துட்டு நாங்கள் ரீக்ரியேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். பட் அதான் நாங்கள் யாருமே நம்ப மாட்டோம். அதனால அதை பார்த்தப்ப எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. அவர் நிறையா சொன்னார். இருக்கு எனக்கு வந்துட்டு நீ 2 தாட்டி கல்யாணம் பண்ணி 3 தாட்டி கல்யாணம் பண்ணாலும் டிவோர்ஸ் ஆகும் அப்படின்லாம் சொன்னார். அது கேப்பபிள் தான் அப்படின்னு இவனுங்கெல்லாம் கலாச்சாரங்க. சின்ஸ் 2026 எப்படி இருக்குன்னு இருக்கும், எல்லா ராசிக்கும் அந்த ஒரு 12 ராசி இருக்குதுல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே ChatGPT கேட்க போகிறோம். நீங்க கேட்கலாம், இதை நாங்களே டைப் பண்ணி கேட்டுக்க மாட்டோமா, நீ என்னத்துக்கு இதை வீடியோவா எடுத்துட்டு வரேன்னு. வேற என்ன வீடியோ கொடுக்கறதுன்னு தெரியலடா தம்பி. அதனாலதான் இதுல எதெல்லாம் கேட்டகிரிஸ் வச்சு சொல்லியிருக்காங்கன்னா, வேலை, பணம், காதல், ஆரோக்கியம், இதனால பத்தி பேச போறோம். நம்ம வந்துட்டு அப்படியே இந்த ராசிகள்லாம் வச்சு அதுக்கு அந்த 4 நான் சொன்னேன்ல அந்த 4 கேட்டகிரி, அந்த 4 கேட்டகிரியை வச்சு நம்ம இங்க அப்படியே ஒரு பார் சார்ட் போடலாம். இவனுக்கு இது வந்துச்சு, இவனுக்கு இது வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேஷம். வேலை, கல்வி, புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு சாத்தியம். ஓகே, நல்லதான் சொல்லியிருக்காங்க. வேலை வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு மேஷத்துக்கு வேலைங்கிறதுல 75 மார்க்ஸ் போட்டுக்கலாம். பணம், வருமானம் உயர்வும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வருமானம் வரும், செலவு, இதுதானடா நடக்குது. இட் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரிஒன் லைஃப்டா. இது என்னடா நீங்க தனியா வேற சொல்றீங்க. சின்ஸ் ஃபைன், நம்ம இதுக்கு வந்துட்டு 50, இது வந்துட்டு ஒரு நார்மல் 40, இது வந்துட்டு நார்மலா தான் நடக்கும். காதல், உறவில் புரிதல் அதிகரிக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் தான் கைஸ் லவ்ல மேட்டரே. இட் கேன் பி இன் எனி ரிலேஷன்ஷிப், ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்டர்ஸ். ஸோ அது நல்லா தான் போட்டிருக்கோம். அப்போ நம்ம வந்துட்டு ஒரு 80 கொடுப்போம். ஆரோக்கியம், சோர்வு, தூக்க குறைவு, கவனம், இது 30. ஓகேங்களா. ரிஷபத்துக்கு போட்டிருக்கான். நான் வந்துட்டு ரிஷபராசி கைஸ் எப்படி போட்டிருக்கான்னு பார்ப்போம். ஓகேங்களா, நடக்குதான்னு பார்ப்போம். பொறுப்புகள் அதிகரிக்கும், பாராட்டுக்கள் கிடைக்கும். வேலையில பொறுப்புகள் எடுத்து when we take responsibilities தானே நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வேலையில க்ரோ ஆகுறோம்னு அர்த்தம். ஸோ ஓகே தான். இவனுக்கு வந்துட்டு என் ராசி வேறையே 70 கொடுப்போம். வேலைக்கு 70. பணம், சேமிப்பு நல்லது, நில முதலீடு சாதகம். ஓகே, இது வந்துட்டு நல்லது தானே. சேமிக்கவும் முடியுது, வீடும் வாங்குறோங்கிறதெல்லாம் சரி, இடமும் வாங்குறோங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான விஷயம். என் ராசி வேற, அது 70 கொடுத்தேன், இது 80 கொடுக்குறேன். குடும்ப ஆதரவு கிடைக்கும். இது 50 தான் கைஸ். எனக்கு தெரில, இது அதான் அண்டர்ஸ்டாண்டிங் தான், காதல் தான். ஆதரவு கிடைக்கும்னா எனக்கு புரியலையே. சரி 50 வச்சுப்போம். ஆரோக்கியம், உணவு பழக்கம் கவனிக்கவும். நீ ஒழுங்கா தின்னா நல்லா இருப்படா நாயே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு 40. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு பார்ப்போமா.
உங்களுக்கு வந்துட்டு வேலையில திடீர் மாற்றங்கள், வெளிநாடு வாய்ப்புகள். கைஸ் என்ன வெளிநாடு போறீங்களா? எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு சூப்பரே! வேலைக்கு வந்துட்டு இவங்களுக்கு 80 குடுக்கலாம் கைஸ். அதே மாரி பணமும் வரவு செலவு சமநிலைனா மாசே, அதுக்கும் 70 குடுக்கலாம் கைஸ். வேலைக்கு 80, இவனுக்கு 70 காதல். பழைய பிரச்சனைகள் தீரும். ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகே 60. ஆகாம இருந்தீங்கன்னா நல்லதுன்னு போட்டிருக்காங்க. டிப்ரஸ் ஆகாதீங்க. அதான் வெளிநாடு போறீங்களா? அப்புறம் என்ன நல்ல நல்ல பார்க்கலாம். ஸோ மன அழுத்தம் குறைக்க யோகம் நல்லது. ஓகே ஃபைன். இது வந்துட்டு ஒரு 50. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்க்கலாமா? வேலை மெதுவான முன்னேற்றம், பொறுமை அவசியம். போங்கடா 50 தான். அவன் எப்பயுமே மெதுவா தான் போறான். 50 தான் வச்சுக்கோங்க போங்க. பணம் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். அச்சச்சோ! இதுவும் அடிக்கிறானே. வேணாம் நம்பாதீங்க. சின்ஸ் ஃபைன். 40. அது 50, இது 40. அப்புறம் காதல் உணர்ச்சி வசப்படாமல் நடக்கும். ஏய் கடகராசியில இருக்கவன் எல்லாம் வாங்க போறான் போல அடி எல்லாத்துலயும் போட்டிருக்கிறானுங்க. சரி நான் தரேன்டா மார்க் உங்களுக்கு 70டா. போங்கடா. உணர்ச்சி வசப்படாமல் நடக்கும் 70டா மார்க் வச்சுக்கோங்கடா சும்மா. ஆரோக்கியம், வயிறு, செரிமான பிரச்சனைகள். நல்லா சாப்பிட்டீங்கன்னா வராதுடா பிரச்சனை இதெல்லாம். நம்ம இதுக்கும் வந்துட்டு 60 கொடுக்கலாம் கைஸ். சிம்ம ராசி நேயர்களே, தலைமை பொறுப்பு, உயர்வு வாய்ப்பு, வேலையில அவ்வளவுதான். நீங்க வந்துட்டு இப்ப வந்துட்டு சிம்மராசியில இருக்கவங்க எல்லாம் கைஸ் HR ஆயிருவாங்க. இதுக்கு வந்துட்டு 80. பணம் லாபகரமான ஆண்டு. எல்லாமே நல்லா இருக்கே. எங்க கேங்ல சிம்மராசி. ஸோ தலைமை பொறுப்பு, உயர்வு வாய்ப்புக்கு 80, இதுக்கு 90 வாங்கியிருக்கீங்க கைஸ் நீங்க. காதல் திருமணத்திற்கு நல்ல காலம். அப்புறம் எல்லாமே நல்லா இருக்கே. சரி வச்சுக்கோங்க 60. இப்போ அவ்வளோதான். உடற்பயிற்சி அவசியம். உடற்பயிற்சி செய்யுங்க கைஸ் நல்லது. 70 வச்சுக்கோங்க. கன்னி, வேலை புதிய திறன்கள் கற்றுக்கொள்ள நல்ல ஆண்டு. சூப்பர் தெரியுமா? மாஸ் கன்னிராசி உள்ள வேண்டாம். நீங்க என்ன எனக்கு தெரியல. அது மித்தா இல்ல அது உண்மையானே தெரியல. ஆனா கன்னிராசியில இருக்கவங்களுக்கு வந்துட்டு நிறைய பொண்ணுங்க சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா நான் பார்த்திருக்கேன் கைஸ். நிறைய பேர் கன்னிராசியில இருக்கவங்க எல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு லைவ் ஆயிட்டு பணம்ல கடன் தீரும். ஓகே. அது வேலைக்கு நம்ம வாய்க்கு இது தரலையா? நல்ல புதிய விஷயங்கள் கத்துப்பீங்கன்னா, திறன்களை வளர்த்துப்பீங்கன்னா நல்லது தானே. ஒரு 70 வச்சுக்கோங்க. கடன் தீரும். கடன் தீர்ந்துருச்சுனால பிரச்சனை இல்லையாடா ஃபினான்ஷியல் சைட்ல. சரி இதுக்கு வந்துட்டு 80, அதுக்கு 70, இதுக்கு 80. காதல் சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். போ சாவு 2 நாளா இருந்துச்சு, 2 நாள் 1 நாள் 50 ஓடுங்க. ஆரோக்கியம் நரம்பு சம்பந்தமான கவனம். உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஒரு 50. அடுத்து துலாம், வேலை கூட்டணி வேலைகள் வெற்றி. இவங்க கூட சேர்ந்து வேலை பாருங்க துலாம் ராசி நண்பர்களே. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ மார்க் தரலாம் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ 70. பணம் திடீர் வரவு. நிறைய காசு வருமா கைஸ். ஓகே அப்ப 80. காதல் உறவில் இனிமை அதிகரிக்கும். ஸ்வீட்னஸா இருப்பீங்க. ஸ்வீட்டி பை அப்படி இருப்பீங்க போலயே. கியூட் டான்ஸ் பண்ணேன் தரலாம். ஆரோக்கியம் சரும பிரச்சனைகள் கவனம். சொறி சரங்கு வரும்னு சொல்லியிருக்கான். தரல. இவன் எப்படி இதெல்லாம் கால்குலேட் பண்றான் தெரியல. என்னமோ 50 தரலாம். விருச்சகம் மாற்றம் தரும் ஆண்டு. வேலையில மாற்றம் தரும் ஆண்டு. ஒரு டேர்ன் ஓவர் இருக்குன்னு சொல்றாங்க கைஸ். ஓகே நல்லது தானே. நம்ம வந்துட்டு இவனுக்கு ஒரு 70 தருவோம். பணம் ரகசிய வருமானம், முதலீடு சாதகம். ரகசியமா சம்பாதிப்பீங்க. நல்லது தானே. அதுவும் முதலீடும் சாதகம் தான் போட்டிருக்கான். நல்லதுதான். ஆழமான உறவுகள், டீப் கனெக்ஷன்ஸ். ஓகே இதுவும் நல்லாதான் இருக்கு. 70. ஆரோக்கியம் மனநிலை கவனம். மனசை தெளிவா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. விருச்சிக ராசி நண்பர்களே மனசு திடமா வச்சுக்கோங்க. ஓகே தனுஷ். இப்ப வந்துட்டு தனுஷ் ஃபேன் நானு. உங்களுக்கு ஹார்ட் பீட் லேப்டாப் அடிக்கும். எனக்கு தனுஷ் தான் அடிக்கும். தனுஷ். பயணம் வெளிநாட்டு வாய்ப்புகள். 90 வச்சுக்கோ. ஏன்னா அந்த ராசி தனுஷ் ராசி. நான் ரிஷபத்துக்கு கூட என் ராசிக்கு கூட அவ்வளோ இது பண்ண மாட்டேன். ஆனா என் ஆள் பேரு தனுஷ்ன்னு இருக்கு. நான் வந்துட்டு செய்வேன். அப்புறம்
பணம், செலவுகள் அதிகம். இப்ப செலவு செய்றதுக்கு தான்டா சம்பாரிக்கிறோம் பார்த்தீங்களா? எப்படி பேசுறேன்னு. செலவு செய்றதுக்கு தான் சம்பாரிக்கிறோம். அதனால வந்துட்டு இதுக்கு 50 தருவேன். ஆமா. காதலில் தெளிவு வரும். தெளிவு வரணும் காதல்னா. ஸோ அதுக்கு வந்துட்டு 70. தனுஷ் ராசினா எல்லாமே 50 அபோவ் தான். இடுப்பு, கால்கள் கவனம். இடுப்பு, கால் வந்துட்டு 2 பார்ட் ஆஃப் த பாடி தான். மிச்சதெல்லாம் நல்லா தானே இருக்கு உங்களுக்கு. போங்க உங்களுக்கு வந்துட்டு நான் 70 தரேன். தனுஷ்ங்கிற அந்த பேருக்காகவே நான் மார்க் அதிகமா தருவேன். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு வேலை உழைப்புக்கு பலன் கிடைக்கும். குடோஸ். ஓகே வச்சுக்கோங்க. ஒரு 80 வச்சுக்கோங்க. செய்யறது கிடைக்கிறதான் கரெக்ட். பணம், சேமிப்பு உயரும். இதுவும் நல்லா இருக்கே. நல்லதுதான். சேமிச்சிங்கன்னா இப்போ சம்பாதிக்கிறத கரெக்டா சேமிச்சோம்னாலே நம்ம வந்துட்டு நல்லா தான் இருப்போம். ஸோ இதுக்கும் ஒரு 70. காதல், குடும்ப ஒத்துழைப்பு. குடும்பத்தோட ஒத்துழைச்சு நீங்க வாழ்வீங்க. அப்ப நீங்க வந்துட்டு இந்த வருஷம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவீங்க. சூப்பர். இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 60 தருவோம். ஆரோக்கியம், எலும்பு சம்பந்தமான கவனம். எலும்புகளை பார்த்து வச்சுக்கோங்க. இங்க வந்துட்டு 50. அடுத்து கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு வேலை புதிய யோசனைகள் வெற்றி. புதிய யோசனைகள் பேசுவேன். புதிய யோசனைகள் வெற்றி. அஞ்சலி சக்திய லவ் பண்ணல. எது? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு. மேல சக்தியத்தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா. ஓகே நல்லதுதான். நம்ம வந்துட்டு ஒரு 70 மார்க்ஸ் தரலாம். பணம், நண்பர்கள் மூலம் லாபம். நண்பர்கள் மூலம் லாபம் இருக்கா? காதல், நட்பு காதலாக மாறும். நல்லா இருக்கு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. போங்க போய் பழங்கி போங்க. வேலைக்கு வந்துட்டு புதிய யோசனைகள் வெற்றி. அதுக்கு நான் மார்க்கே தரல. வச்சுக்கோங்க ஒரு 70. பணம்க்கு வந்துட்டு நண்பர்கள் மூலம் லாபம். நல்லது தானே. அவன் சம்பாதிக்கிறான், நம்ம திங்கிறோம். ஒரு 75. நட்பு காதலாக மாறும். பெஸ்டஸ்ட் திங் கைஸ். சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. நட்பு காதலாக மாறும். அவனுக்கு மார்க் மட்டும் தருவோம். இதுல நான் என் ஒப்பீனியன் திறக்க மாட்டேன். நட்பு காதலாக மாறலாம் கொண்டு 70 வச்சுக்கோங்க. ஆரோக்கியம், ரத்த அழுத்தம் கவனம். ப்ரெஷர் ஆவாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். 50. மீனம்க்குன்ட்டு வேலை, ஆன்மீகம், கலைத்துறையில் முன்னேற்றம். நீங்க வந்துட்டு இப்போ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கலைத்துறைக்கு இல்லைன்னா ஆன்மீகத்துக்கு மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம இம்பேக்ட் இருக்குங்க. வரவு நிலையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்க வேலை பார்த்தீங்கன்னா வரவு நிலையாக இருக்கும்னு சொல்றாங்க. ஐயோ அப்படி சொல்ல கண்டினியூஸா நான் சும்மா சொல்றேன். அடுத்து காதல், உணர்ச்சி பூர்வமான உணர்வு. என்னடா சொல்ற, என்ன சொல்ற, எனக்கு புரியல. அவன் காதல்ல கொடுத்து போலன் வச்சு உணர்ச்சி பூர்வமான உறவு அப்படின்னு போட்டிருக்கான். எனக்கு புரியல. இதை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு தெரியல. ஆரோக்கியம், நீர் சார்ந்த பிரச்சனைகளில் கவனம். அடுத்து வந்துட்டு சாத்திரம். நன்றி, வணக்கம், பாய்.